நான் ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் வெளியில் சொல்கிறேன்னா, என்கிட்ட முதல்ல கேட்குற கேள்வி எல்லாருமே, நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கிறது? நம்மளோட மைண்டை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறது? மனசை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறதுங்கிறது தான். அது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, நான் அதுக்கு சிம்பிளான ஒரு ட்ரிக் சொல்கிறேன். அது 3 விஷயம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் நம்மளோட சந்தோஷங்கிறது. நம்மளுடைய பாடி, மைண்ட் அண்ட் சோல். இது 3யுமே நம்ம சந்தோஷமாக வச்சுக்கும் போது தான் என்டையராக நம்ம சிஸ்டமே ஹாப்பியாக ஜாய்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இது 3க்கும் சேர்த்து என்ன பண்ணுறது அப்படின்னா, என்ன கேட்டால் ஃபஸ்ட்டு நம்ம ஜாய்ஃபுல்லாக இருக்கணும். ஜாய்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, மெடிடேட் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள். ஸோ நான் என்ன நீங்கள் யாரு கேட்டாலும் மெடிடேட் பண்ணுங்கன்னே சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அது உண்மையாகவே ஒர்க் ஆகும். மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட் இனிஷியலாக சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுடைய மைண்டுக்கும் சரி, உங்களுடைய சோலுக்கும் சரி மெடிடேஷன் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். யோகாவும் அதே மாதிரி தான். உங்களுடைய ஃபிசிக்கல் பாடி, மைண்ட், சோல் இது 3யுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். அண்ட் 3வதாக ஒரு விஷயம், நல்ல சாப்பாடு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சாப்பாடு, ஹெல்தியான சாப்பாடு. அண்ட் அதை ரொம்ப கிரேட்ஃபுல்லாக சாப்பிடுங்க, ரொம்ப ஜாய்ஃபுல்லாக சாப்பிடுங்க. எப்பயுமே மனசை ஜாய்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஹாப்பினஸும் ஜாய்ஃபுல்னஸும் ஒன்று கிடையாது. நிறைய பேர் ரெண்டையும் ஒன்றுன்னு நினச்சிட்ருக்கீங்க. ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் தேவைப்படும். ஆனால் ஜாய்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு எந்த ரீசனுமே தேவை கிடையாது. ஸோ ஜாய்ஃபுல்லாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. சரிங்களா? எப்பயுமே நீங்களும் ஜாய்ஃபுல்லாக இருங்க, உங்களை சுற்றி இருக்கவங்களையும் ஜாய்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ. இதே மாதிரி நான் ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். லைக் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் பார்த்த விஷயங்கள் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஸோ இது ஷார்ட்ஸ் இல்லையா, கொஞ்சம் தான் பண்ண முடியும். லாங் வீடியோ போடுங்க, எங்களுக்கு ஓகே, நாங்கள் கேட்போம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அது நீங்கள் லைக்லேயோ இல்லை கமெண்ட்லேயோ ஏதாவது ஒரு வகையில் எனக்கு நீங்கள் தெரிவிச்சிங்க அப்படின்னா, சிம்பாலிக்காக நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் அந்த பிளான் வச்சுருக்கேன், நான் ஒன்று ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.